மக்காச்சோள மாவு வச்சு ஒரு சூப்பரான ஒரு கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். இந்த கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல வாசனையாகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு 2 கப் அளவுக்கு மக்காச்சோள மாவு எடுத்துருக்கிறேன். அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கடாயில் போட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பொதுவாக நம்ம பாப்கார்ன்லாம் செய்யும்போது வாசனை வரும் பாருங்க, அந்த போல் வாசனை வரணும் அந்த மாவு. அந்தளவுக்கு வறுத்துக்கிட்டு அதோட தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் இறக்கி நம்ம கீழே வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டேன். இறக்கின பிறகு வெல்லம் 2 அச்சு வெல்லம் நல்லா தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த சூடான வெல்லத்தை அந்த மாவில் ஊற்றி நல்லா கிளறணும் அப்படின்னு சொன்னால் இந்த பதத்துக்கு மாவு வந்த பிறகு அதை கைகளால் உருட்டி நம்ம இது போல் பிடி கொழுக்கட்டை ஷேப்புக்கு நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். இல்லைனாக்கா நம்ம பால் ஷேப்லேயும் உருட்டி நார்மலாக நம்ம இட்லி வேக வைக்கக்கூடிய பாத்திரத்தில் வச்சு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் ஒரு மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா சூப்பரான நமக்கு மக்காச்சோள கொழுக்கட்டை நல்லா ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் நல்லா வந்துருச்சு. நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். இதில் வேறு எந்த பொருளுமே சேர்க்க தேவையில்லை. மாவு, உப்பு, வெல்லம், தேங்காய் துருவல், அவ்வளோதான். நமக்கு மக்காச்சோள கொழுக்கட்டை ரெடி. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.